கோவிலுக்கு போகிற நுழைவாயில் இதுதான். வனவிலங்குகள் நிறைய வருங்கிறதுனால பாதுகாப்பாக போக சொல்லியிருக்காங்க. ஸோ மதியானம் ஒரு 1 to 2 தான் நட சாத்துறாங்க. சாமி கிட்ட போயிட்டே இருக்கோம். பாம்பாட்டி சித்தர் இதுக்கு போகிற வழியில் தான் இறங்கி போகிறோம். இந்த எலக்ட்ரிக் லைட்டை ஏற்றி வைக்கிற அந்த ஃபங்க்ஷனில் திரு எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டு தான் அவர் அதை முடிச்சு வச்சார். இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவமும் ஒன்று நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னாலே நிறைய கோவில் ஃபேமஸ்ஸு. அதில் ஒரு ஃபேமஸான கோவில் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை கோவில். அதை பற்றின வீலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேரடியாகவே மருதமலைக்கு நிறைய பஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் நான் இறங்கினேன். இதுதான் மருதமலை கோயிலில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. விடியற் காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வெதரும் ரொம்ப கண்டக்டிவாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு 750 மீட்டர் வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்குது கோயிலில். நீங்கள் பார்க்குற அந்த ரோடு தான் இது. ஸோ நம்ம அப்படியே நேராக நடந்து போனோம் அப்படின்னா அந்த படிக்கட்டு ஏறி போகிறவங்க அந்த கோயில் நுழைவாயில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அன்றைக்கி நிறைய கடைகள் ஓப்பன் ஆகிருந்தது. இந்த பொம்மை கடை, சாமி படக்கடை, அப்புறம் சில இந்த டிஃபன் சென்டர் அந்த மாதிரி கடை எல்லாமே இருந்தது. பூக்கடை எல்லாமே அப்போ நல்லா இயங்கிட்டு இருந்தது. சப்போஸ் இந்த கடையில் நீங்கள் ஏதாவது அர்ச்சனை செட்டோ அப்படி ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அங்கேயே அவங்க செருப்பை விட்டுட்டு போக சொல்கிறாங்க. அது பண்ணலாம். பட் இருந்தாலும் இங்கேயே நீங்கள் அந்த செருப்பு விடுறதுக்கான ஃப்ரீயான ஒரு மிதியடி பாதுகாப்பு நிலையம்னே ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம செருப்பை விட்டுட்டு போகலாம். நான் இங்கே தான் என்னோடய செருப்பை நான் விட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட நுழைவாயில். ஸோ இது உள்ளே ஏறி தான் படிக்கட்டு ஏறி போகிறவங்க கோயிலை மேலே நோக்கி போனோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இதோட இந்த நுழைவாயிலுக்குள்ளே போய் தான் போய் சாமியை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருந்தாங்க. மாலை 5 மணிக்கு மேலே படிக்கட்டு ஏறி போகிறவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் படி ஏறி சாமியை பார்க்கணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்படியாவது பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னும் போட்டிருந்தது. நம்ம உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா முருகனின் வாகனமான மயிலோட சிலை நம்மளை வரவேற்குது. இங்கே சுற்றி வர நிறைய வனப்பகுதி இருக்குது. ஸோ அதனாலேயே ஒரு அறிவிப்பு பலகையை ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய வனவிலங்குகள் வரும் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பு பலகை இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட யானை இங்கே கடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வியாபாரம் பண்ணுற ஒரு அம்மா சொன்னாங்க. ஆனால் நமக்கு அதை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. இப்போ முதல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி ஒன்று இருக்குது. இங்கே முதல்ல தான் தோன்றி விநாயகர் இருக்குது. ஸோ விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம நேராக மலை ஏறி போய் சாமியை பார்க்கலாம். தான் தோன்றி விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படிக்கட்டு ஏறி என் பயணத்தை ஆரம்பித்தேன். பைரவர் வாகனமான இந்த நாயும் பார்த்தீங்கன்னா அதுவும் படி ஏறி போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்ததுனால அதையும் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது அந்த இடத்துல உட்காந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்துருச்சு. ஆனால் நான் தொடர்ந்து அதுக்கப்புறம் மேலே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாறையோட ஷேப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நீர் யானையோட முகத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தோணுச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. அதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது அது. படிக்கட்டு ஏறி வராதவங்களுக்கு அவங்க வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலிமா வரதுக்காக ஆல்டர்னேட்டிவ் ரூட்டும் இருக்குது. இதுதான் அந்த ரோடு. எதர் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை அங்கே இருக்கிற பஸ்ஸுலேயோ வரலாம். இங்கே நம்ம ஏறி போகிற இந்த படிக்கட்டு, இந்த கல் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பேர் போட்டிருந்தது. மேபி அவங்களோட உபயம் அவங்களா இருக்குன்றதுனால அவங்க பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்னொரு அறிவிப்பு பலகையும் இருந்தது. அனுமதியின்றி இந்த வனப்பகுதிக்குள்ளே போகிறது சட்டப்படி குற்றம்னு சொல்லி அதையும் போட்டிருந்தாங்க. என்னதான் இது பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி வெளியில் அறிவிப்பு போட்டிருந்தாலும் அது எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய இடத்துல இந்த பிளாஸ்டிக் குப்பைகள், அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இங்கே இருந்தது. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ப்ளசண்ட்டாக சூப்பராக தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ஒரு மாதிரி நல்ல ப்ளசண்ட்டான வெதர். இங்கேயுமே இப்போ ஏறும்போது பெருசாக நமக்கு களைப்போ இல்லை வேர்வையோ பெருசாக இல்லை.
காற்று மிதமாக இருக்குது. பாதி ஏறி இருக்கோம், இன்னும் ஃபர்தராக ஏறி சாமி பார்க்கலாம். பாதி தூரம் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்கே இடும்பன் சாமியோட சன்னதி இருக்குது. இங்கே வந்து அந்த சூலாயுதம் வச்சு அதை மரத்துக்கு வச்சு இங்கே அதை வணங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் படிக்கட்டு ஏறி மேலே போனோம் அப்படின்னாக்க அங்கே இடும்பன் சாமியோட சன்னதி இருக்குது. அப்படியே இடும்பன் சாமி சன்னதியிலேருந்து சைடுக்காக போனோம் அப்படின்னா வந்து இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிவன் லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணி அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இப்படி இந்த படிக்கட்டு வழியாக போனோம்னா நம்ம இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியை பார்க்கலாம். இதை நீங்கள் ஆரஞ்சு கலரில் பார்க்குறீங்களா, அதுதான் வந்து ஆஞ்சநேயரோட சிலை பாறையிலே பண்ணியிருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயும் பார்த்தா சின்ன சிவலிங்கம், அதை சுற்றி நாகர்லாம் வச்சு அதுவும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுற அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய தொட்டில் அதெல்லாம் இங்கே கட்டியிருந்தாங்க. நீங்களும் அதெல்லாம் இந்த மரத்தில் கட்டியிருக்கிறத பார்க்க முடியும். இடும்பன் சாமி, ஆஞ்சநேயர், சிவனை பார்த்துட்டு அப்படியே சுற்றி போக சொன்னாங்க. ஸோ நாமளும் அப்படி சுற்றி வந்தோம். நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டு தான் வந்து ரோட் சைடு வரவங்களும் வந்து சாமியை பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக மேலே ஏறும்போது கட் ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காயெல்லாம் வச்சு விற்கிற இவங்களை பார்த்தேன். ஸோ நானும் நின்று அங்கே கொஞ்சம் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டேன். ஃபர்தராக நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா மலைவாழ் கிராமத்து மக்கள் அந்த கிராமம் இங்கே இருக்குது. அவங்களோட ஆடுகள் தான் இதெல்லாம். ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் ஏறினோன்னா கோயில் வந்துடும். ஸோ வாங்க பார்ப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து ரோட்டில் வரவங்களும் கொஞ்சம் இந்த படிக்கட்டு ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த படிக்கட்டை ஏறணும் அப்படின்னாக்க கோவில் உள்ளே போயிடலாம். நீங்கள் பஸ்ஸுலேயோ இல்லை வந்து உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து படிக்கட்டு ஏறி வரவங்களும் சரி இதுவும் சரி ஒன்றா இந்த இடத்துல அப்படி தான் போவாங்க. ஸோ வாங்க நம்ம சாமி பார்க்கலாம். ஸோ மதியானம் வந்து ஒரு 1 to 2 தான் நட சாத்துறாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் வந்தால் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. இங்கே இந்த பிரசாத கடை அதெல்லாம் இருக்குது. அதை ஒட்டி பார்த்தோம்னா மடப்பள்ளியும் இந்த லெஃப்ட் சைடு தான் இருக்குது. நாமளும் வந்து இந்த படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம். அவ்வளோதான் கோயில் உள்ள என்ட்ராக போகிறோம். இப்போ இங்கே ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருந்தது. ஆனால் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து வள்ளி தெய்வானை சகிதம் இருக்கிற முருகர் தான் பார்ப்போம். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். சாமி கிட்ட போயிட்டே இருக்கோம். சாமி காட்ட மாட்டேன், பட் கிட்ட போகிறது வரைக்கும் காட்டுறேன். செல்ஃபோன் மீறி எடுத்தால் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி எடுக்க முடியாது. அந்த முருகரை பார்த்துட்டு இப்படி படி ஏறி போனோம்னா மெயின் சன்னதி நோக்கி போகிற வழி இதுதான். அப்போ அங்கே ஏதோ ஒரு பூஜை நடந்துகிட்டு இருந்ததுனால க்யூ நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே 50 ரூபாய் டிக்கெட்டுக்கான ஒரு க்யூவும் இருக்குது, ஃப்ரீ தர்ஷன் க்யூவும் இருக்குது. அப்படியே சைடில் போனோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலும் இங்கே இருக்குது. வாட்டர் பாட்டில் கேரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்ஓ டிஸ்பென்சரில் நீங்கள் தண்ணியும் பிடிச்சிக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சன்னதியை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் க்யூவும் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்யூ மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமியை வெற்றிகரமாக பார்த்தோம். எங்கேயும் சாமி எடுக்க அனுமதி இல்லை, அதனால் சாமி எடுக்க முடியல. சாமியை ஒரு வகையாக நல்லா பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ தான் வெளில வந்தோம். இப்போ அப்படியே இங்கேருந்து வெளியில் போகிற க்யூ தான். ஸோ இங்கே இருக்க மீதி சாமி பார்த்துட்டு அப்படியே வெளில போக வேண்டியதான். முருகரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வெளியில் சிவன் சன்னதியும் தேவி சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி இங்கே புக் ஸ்டாலும் போட்டிருக்காங்க. வேண்டிய புக்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். சாமியை நல்லா பார்த்துட்டோம். இங்கே வந்து முருகர் மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரர்னு சொல்லி சிவனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மரகதாம்பிகை அப்படிங்கிற பேரில் தேவியும் இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம், நல்லபடியாக பார்த்தோம். இங்கே பக்கத்தில் பாம்பாட்டி சித்தரோட ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அது என்னன்றதை போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். ஸோ அது என்னன்னு போய் பார்ப்போம் நம்ம. இந்த படி வழியாக தான் இறங்கி போய் நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போனோம். ஸோ முதல்ல வலது பக்கம் போனோம் அப்படின்னா சப்த கன்னிகைகள் சன்னதி இருக்குது. இங்கே சப்த கன்னிகைகள் சன்னதி இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம பாம்பாட்டி சித்தர் சன்னதி போகலாம்.
இந்த வழியாக போனால் தான் வந்து சப்த கன்னிகைகள் சன்னதி பார்க்க முடியும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாம்பாட்டி சித்தர் இதுக்கு போகிற வழியில் தான் இறங்கி போகிறோம். இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போனோன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலை பார்க்கலாம். ஸோ அவர் பற்றின சில இன்ஃபர்மேஷனும் இங்கே பலகையில் எழுதியிருக்காங்க. இங்கே உள்ளே வந்து சிவன் இருக்கார், அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க. அதே மாதிரி சிவன் பார்வதி ஸ்வயம்பு ரூபத்துலேயும் இங்கே உள்ளே இருக்காங்க. நான் நல்லபடியாக அதை பார்த்து அங்கே கொஞ்சம் நேரம் மெடிடேஷனும் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க சிவன் பார்வதி வந்து ஸ்வயம்பு ரூபத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சிவனுக்கும் சரி பாம்பாட்டி சித்தருக்கும் சரி இங்கே இதுவும் பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ மருதமலையில் இருக்கிற முருகரோட ஆதிமூல சன்னதிக்கும் இங்கே பாம்பாட்டி சித்தர் இங்கே தவம் பண்ண இந்த குகைக்கும் சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல சமயம் வந்து சர்ப்பரூபம் எடுத்து அவரோட தரிசனம் பண்ணதாகவும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா பாம்பாட்டி சித்தரோட தரிசனம் வந்து நமக்கு எப்பயாவது கிடைக்கலாம் சர்ப்பரூபத்தில். ஸோ கண்டிப்பாக இங்கே மருதமலை வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாம்பாட்டி சித்தர் சன்னதியை பாருங்கள். பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி அப்படிங்கிறது சங்கரன் கோயிலில் இருக்குது. ஸோ இங்கே நல்ல வைப்ரேஷனோட இருக்குது, வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாம்பாட்டி சித்தர் கோயிலை பார்த்ததுக்கப்புறம் நான் கோவில் விட்டு வெளியில் வந்தேன். ஸோ இதுதான் வந்து கோயிலோட வாசல் புறம். இங்கே ஏதோ இப்போ சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு போல். ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இங்கே போயிட்டுருக்கு. ஐ திங்க் இறங்குறவங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் படி அந்த மாதிரி ஏதோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், ஏன்னா இன்னொரு பக்கமாக அதை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் போகிற இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நமக்கு நல்ல ஒரு வியூ சூப்பராக கிடைக்கும். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு செல்ஃபி இங்கே எடுத்துக்கிட்டேன். மருதமலை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி மருதமலை வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஆரம்பத்துக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளரும் நடிகருமான மறைந்த திரு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள். 1960 வரைக்கும் வந்து இங்கே வந்து ப்ராப்பரான பேருந்து வசதியோ மின்சார வசதியோ தண்ணி வசதியோ பாதையோ எதுவுமே கிடையாது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் பண்ணார். இதுக்கு மின்சார கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இபி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தபோது அவங்க வந்து கல்வீரன் பாளையம்ங்கிற பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் மூலமாக மருதமலைக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் கைப்பட எடுத்து 2 ஊரோட டெபாசிட் பணத்தையும் அவர் கட்டினார். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் லெவலில் நிறைய பேரை பார்த்து இங்கே இபி கனெக்ஷன் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி அதை கொண்டு வந்தார். மொத இந்த எலக்ட்ரிக் லைட்டை ஏற்றி வைக்கிற அந்த ஃபங்க்ஷனில் திரு எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டு தான் வந்து அவர் அதை முடிச்சு வச்சார். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் தன்னோட சொந்த காசுலேருந்து நிறைய நிலங்களாகட்டும், அதுக்கப்புறம் ஆபரணங்களாகட்டும், அதே மாதிரி கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தன் கைப்பட செஞ்சுருக்காரு. அது மருதமலைக்கு மட்டும் இல்லை, வேறு சில முருகர் டெம்பிளுக்கும் அவர் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம வந்து சாண்டோ சின்னப்பதேவர் அவர்களை கண்டிப்பாக நினைவு கூர்ந்தே ஆகணும். பிரசாத கவுண்டரில் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அன்னதான கூடம் இப்போ மூடி இருக்குது. பிரசாதம் பார்த்திங்கன்னா புளியோதரையும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டேன். சக்கரை பொங்கல் நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பதம் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இப்போ மலையை இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே ஒரு சின்ன இதை அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வாட்டர் டிஸ்பென்சர் இருந்தது, ஆனால் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி அதில் இல்லை. ஸோ அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, பீப்புள் வந்து அந்த குடிநீர்னு இருக்கிற இடத்துலையே கையெல்லாம் அலம்பி அந்த இடத்த அசிங்கம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே அதை ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பர்பஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இருக்கிறது வந்து கரெக்டான சொல்யூஷன் இல்லை, பட் இதுதான் அவங்க ரீசனாக சொன்னாங்க. ஸோ அதனால் பொதுமக்களாகிய நாமளும் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் அதாவது எந்தெந்த இடத்துல செய்யணுமோ அதை அங்கங்கே செஞ்சோம் அப்படின்னா சில அசௌகரியங்களை நம்ம தடுக்க முடியும். நம்ம இடம், நம்ம தூய்மை, நம்ம கடமை. ஸோ அதை மட்டும் நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். அண்டு இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவமும் ஒன்று நடந்தது. இங்கே ஒருத்தவங்கக்கிட்ட அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்ட போது அங்கே அவங்கக்கிட்ட சேஞ்ச் இல்லை. சரி ஜிபே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னோடய சிக்னலும் இல்லை அப்போது. ஸோ அதனால் ஜிபேவும் பண்ண முடியல மொபைல் நெட்டில். ஆனால் அவங்க என்ன நம்பிக்கையில் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் வரும்போது கொடுங்க அப்படின்னாங்க. மேபி நான் வந்து வேறு பஸ் ஏறி கூட போயிடலாம், இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் எடுத்து கூட நான் போயிடலாம், இதே வழியில் வரணும்னு இல்லை. பட் அவங்க நம்பி இது பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கோயிலுக்கு வரவங்க சத்தியமாக ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, என்னை நம்பி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு.
நான் அப்போ என் கையில் காசு இல்லை, நம்பி நீங்கள் வரும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் அவங்கக்கிட்ட என்னன்னு அவங்கள பற்றி கேட்போம் நம்ம. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராதா. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அருணாச்சலம். அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? நாங்கள் இங்கே வந்து பூர்வீகமாக இருக்கிறோம். மலைவாழ் மக்கள் நாங்கள் தான் பூர்வீகமாக இருக்கிறோம். எங்களுக்கு தொழில் வந்து இதுதான். வேறு வெளியெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகிறதில்ல. வேலைக்கு போனாலும் எங்களுக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்காது, பஸ்ஸு கிடைக்காது. அதனால் இங்கே தான் தொழில் இதுதான். ஆனால் கார்த்திகை மாதம் தை மாதம் வரை எங்களுக்கு கூட்டம் நல்லா இருக்குது. நல்ல வியாபாரம் நல்லா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து சனி ஞாயிறு எங்களுக்கு கிடைக்குங்க. இவ்வளோ தான் கிடைக்கும். வேறு எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இதுதான். எனக்கு ஒரே பொண்ணு இருக்குங்க. 15 வயசு ஆச்சு, 10ஆம் கிளாஸ் படிக்கிறேங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா படிக்கிட்டோம். சும்மா சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க வந்து முருகனை வந்து மனசார நம்பி வர்றவங்களே அவங்க கை விடுறதில்லை. ஓகே, அவங்க எப்போவுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ மனசார செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க விட்டு மனசார வேண்டுதாங்கன்னா கிடைக்கிறது நான் கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையோட கிடைக்கும். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிங்க. ஸோ இதுதாங்க, அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிய மனிதர்கள் என்றைக்குமே வந்து உயர்ந்து தான் இருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்வும் வளம் பெறட்டும் அப்படின்னு சொல்லி முருகனை பிரார்த்திப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மருதமலையை விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மலை, ரொம்ப பெருசுலாம் கூட இல்லை, ஏறக்கூடிய வகையில் தான் இருக்குது. மேபி உங்களுக்கு ஆஸ்மாட்டிக் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா நீங்கள் பஸ் ஆர் அதர் ஃபெசிலிட்டி, அதர் டிரான்ஸ்போர்ட் அதுவும் இருக்குது, அதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏறணுன்னாலும் கொஞ்சம் ஈஸியாக தான், நல்லா தான் இருக்குது. இந்த இயற்கை எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி இங்கே ஏறலாம். கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை வெகு விரைவில் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.